தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கழுத்து வலி, கை வலி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் பெயின். சோ இந்த மாதிரி கழுத்துல இருந்து கை வரக்கூடிய பெயின். அது என்ன பெயின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சொல்றது பாத்தீங்கன்னா C3, C4, C5, C6, அப்புறம் பாத்தீங்கன்னா பல்ஜ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த மாதிரி காமனா நம்ம நிறைய விஷயங்களை இந்த கழுத்து பெயின்ல இருந்து அப்படி வரக்கூடிய பெயினுக்கு நம்ம சொல்றது உண்டு. இது வறுமையில காமனா சரம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்க வர கொண்டு விடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ல கொண்டு விடலாம், இல்லைன்னா கை கால் தளர்ந்து படுத்திருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கொண்டு விடலாம். பெயின், சிவியர் பெயின். இன்னும் பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா கீழே வரக்கூடிய பெயின் அப்படியே கொஞ்சம் மேலையும் ஏறி தலைவலி ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம அதிக நேரம் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால, இல்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஹெவி வெயிட் தூக்கி வேலை பார்க்கறதுனால, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால வரும். சோ சொல்லிக்கிட்டே போனா வீடியோ லெந்தா போயிட்டு இருக்கும். சோ இந்த மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த கண் பிரச்சனை, அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும். சோ வர ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த வீடியோல சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சில சின்ன பயிற்சி தான், சிம்பிளா பண்ணக்கூடிய பயிற்சி தான், எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சி தான். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி வலுவடைஞ்சு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஈஸியா தப்பிக்கலாம். சோ உங்களுக்கு இந்த டிஸ்க் பல்ஜ், ஷோல்டர், கையில எல்லாம் வலி வந்துருச்சுன்னா நீங்க நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பயிற்சியை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். சோ நம்ம பயிற்சிக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். சோ இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிள். இந்த கைகள் ரெண்டையும் இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இந்த மாதிரி டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. உட்கார்ந்துட்டே பண்ணுங்க இந்த பயிற்சி எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஒரு 15 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ரோல் பண்ணுங்க. கை ஒன்னோட ஒண்ணு ஒட்டியே இருக்கட்டும் இந்த மாதிரி. சோ இது ஒண்ணாச்சா, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் ரொட்டேஷன். இந்த மாதிரி ரெண்டையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா பிரீத் இன் பண்ணி அப்படியே எக்ஸேல் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ். சோ இங்க வரும்போது இந்த மாதிரி டச் ஆகணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா டச் ஆகாது. டச் ஆகலனாலும் பரவாயில்ல. இந்த ரொட்டேஷனை சரியா நல்லா ஒசத்தி இந்த மாதிரி பண்ணுங்க. சோ ஃப்ரண்ட்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். சோ மூணாவது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு உங்க தலையை பாத்தீங்கன்னா அந்த கை இருக்கிற திசையை பார்த்து புஷ் பண்ணுங்க. அந்த கையை பாத்தீங்கன்னா உங்க தலையை பார்த்து புஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் இந்த பக்கம் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த இடத்துல கையை வச்சுட்டு இந்த உங்க கையை பார்த்து புஷ் பண்ணுங்க. கையை தலையை பார்த்து புஷ் பண்ணுங்க. ஸோ டைட் ஆகணும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் இங்க எவ்வளவு பண்றீங்களோ அதே அளவு இங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைகளை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு உங்க பின் தலையில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு புஷ் பண்ணுங்க. உங்க கையை இங்க பண்ண மாதிரியே தான் உங்க கையை தலையை பார்த்து புஷ் பண்ணுங்க. தலையை பாத்தீங்கன்னா கையை பார்த்து புஷ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு எடுங்க. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி இந்த பக்கம் எவ்வளவு பண்ணீங்களோ அதே அளவு அந்த பக்கம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெத்தியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா புஷ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இந்த மாதிரி புஷ் பண்ணுங்க. செஞ்சுட்டு அடுத்த பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷன். முதல்ல கிளாக் வைஸ்ல ஒரு 3 கவுண்ட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 3 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 கவுண்ட்ஸ் சுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 3 கவுண்ட்ஸ். நல்லா டச் பண்ணி வரணும். இந்த இடம் சிலருக்கு பாத்தீங்கன்னா உடனே டச் ஆகாது. ஒரு 4-5 நாட்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் டச் ஆகும். சோ அதனால டச் ஆகலைன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காதீங்க. எவ்வளவு உங்களால பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு பின்னாடி கொண்டு போய் செய்யுங்க.
ஸோ இனி ஒரு 2 பயிற்சி கூட சொல்லித்தரேன். இதுல உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நீங்க வந்து கவுண்டிங் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாட்கள் போக போக கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ முதல்ல கொஞ்சம் பெயின் அதிகரிச்சாலும் போக போக அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஒரு 2 பயிற்சியையும் கூட செஞ்சு காமிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்துட்டு பண்றது. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. செவுத்துல கையை வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்றது, டர்ன் பண்ணி இந்த மாதிரி டச் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. நான் இப்போ சொல்லிக் கொடுக்கறத மட்டும் நீங்க வந்து முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பயிற்சி கூட இன்னும் பயிற்சி தேவை, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பயிற்சி எனக்கு எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுதுங்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதுலயும் ஒரு சில பயிற்சிகளை சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து படுத்துட்டு செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நேரா படுத்துக்கோங்க. நேரா படுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 2 கைகளையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நாடியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் வந்து அப்படியே படுத்துக்கோங்க. அதாவது 30 செகண்ட்ஸ் படுத்துட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மீண்டும் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மறுபடியும் ஒரு 30. ஸோ இப்போ செய்தது மாதிரி நீங்க நார்மலா ஒரு 3 செட் செய்யலாம். அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுது, நல்ல ரிசல்ட் வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறவங்க இன்னுமே வந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பயிற்சியை பார்ப்போம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா கட்டில்ல இல்ல வந்து இந்த மாதிரி மேடான இடத்துல நீங்க இந்த மாதிரி படுத்துட்டு உங்க தலையை கீழே வந்து தொங்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி தொங்க விட்டு ஒரு முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இது வந்து ஒரு 2 வாட்டி செய்தாலே போதுமானது. ஸோ இந்த பயிற்சிகளை நீங்க தினமும் காலை மாலை கண்டிப்பா 2 வேளை செய்யணும். ஒரு நேரம் செஞ்சுட்டு போனா பத்தாது. காலமே எந்திரிச்சதும் செய்யுங்க, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், படுக்க போறதுன்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. முக்கியமா பில்லோ இல்லாம நீங்க படுங்க. ஸோ இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமா பில்லோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்டை மடிச்சு தலையில வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நார்மலா பிளாட்டா படுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பில்லோ வந்து கொடுக்குறேன். அந்த பில்லோவை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. இந்த பில்லோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்து வலி, கை வலிக்கான ஒரு பில்லோ தான். அது நீங்க பார்க்கும்போதே தெரியும். நான் இந்த பிக்சர்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பில்லோ தான் அது. ஸோ இதனுடைய லிங்கை பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அரௌண்ட் 300க்கு பக்கத்துல இது வருது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பில்லோ தான். எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பயிற்சி எல்லாம் செய்யும் போது உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஸோ இந்த வலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல போயிருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து மருத்துவரை அணுகிதான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்ல, நீங்க வந்து வருமாயிலையும் இதற்கான சிகிச்சை இருக்கு. ஓரளவுக்கு தான் பெயின் இருக்குங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பயிற்சி செய்யலாம். எந்த பெயினுமே இல்லைங்கிறவங்களும் தினசரி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பெயின் வராது, அந்த பிரச்சனையும் வராது. வீடியோ லெந்தா போயிட்டு இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.